ஆஃபீஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னும் போது அடுத்து இப்போ தூள்பேட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. நான் பாஸ்லாம் இல்லை இந்த நேரத்தில் பிரேக். அந்த பிரேக் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஹார்ட் பீட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்கன்னு? எல்லாம் கிடையாது. சீரியலில் ஒரு பெரிய ஒரு ரீச் இருக்குது, அதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. பெரிய எக்ஸாம்பிள் வந்து வெற்றி வசந்த் தான். லைக் நானும் அவரும் ஒரே சேனலில் தான் இருந்தோம். அப்போ அவர் வந்து நான் சரகடிக்கு ஆசை போயிட்டு ஆடிஷன் கொடுத்துட்டு ஸோ அவர் அதை போய் அட்டன் பண்ணிட்டு அவர் செலக்ட் ஆகி இப்போ ஹி இஸ் லைக் நம்பர் 1 டிஆர்பி இல்லையா. உனக்கு டேலண்ட் இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தவனுக்கு தெரியணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் நாட் லைக் எனக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படி கிடையாது. உள்ளே வரும்போது ஸ்ட்ரிக்ட்டுன்றதை தாண்டி நம்ம பையன் பொழைச்சிருவானா, அதெல்லாம் அவனால் பொழைக்க முடியுமா, தனியாளாக போகிறானே, யாருமே அவனுக்கு ஹெல்ப் இல்லையே, இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே தெரியாது. ஒரு வேலையை ஒரு சம்பள வேலையை விட்டுட்டு வரோம் அப்படின்றது வந்து நம்ம புதுசாக இங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் என்ன கற்றுக்குறோன்றதுல தான் இருக்குது. முன்னாடி ஜொமேட்டோ ஓட்டணுன்னா இப்போ ஓரளவுக்கு ஊபர் ஓட்டலாம், அவ்வளோதான். இதனால் சக்ஸஸ் ஆகிட்டேனா அப்படின்னா கிடையாது. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதே எனக்கு சக்ஸஸ் தான். அதை ட்ரை பண்ணுறேன்ல, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாமல் கூட இருக்காங்க, ட்ரை பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு திங்க் பண்ணுவாங்க என்னால் முடியல மச்சான் நீ போகிற சந்தோஷமாக இருக்கான்ட்டு. அதோட என்னங்க சக்ஸஸ்? ஏதாவது ஒருத்த பார்த்துட்டு அவன் படம் ட்ரை பண்ணுறானாப்பான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதான் போகிற இடத்துலாம் ஒரு பிட்டு போட்டு போயிடணும். கண்டிப்பாக நடக்கட்டும். அவங்க கேட்குற அடுத்த கேள்வி எப்போ பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்க போகிறோம், எப்போ பிக் ஸ்க்ரீனில் அவங்க பார்க்க போகிறோம். அது நான் எங்கே எப்படி இருக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க நெகட்டிவாக பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அவங்க தானே வின். டேலண்ட் இருக்கா இல்லையான்றதை தாண்டி ஒரு நெகட்டிவில் ஃபேம் ஆகிடுறாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு ஃபேம் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அண்ட் வென் யூ சே லைக் நான் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அடுத்த சான்ஸுக்குமே வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் ட்ரையிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தோன்ற விஷயம், ஒரு டைம் ஆடிஷன்ஸ் அப்படி இப்படின்னு நமக்கு போயிட்டுருக்கும். நம்ம வந்து போவோம், இப்போ ஆஃபீஸ்க்கு கூட நீங்கள் ஆடிஷன் போய் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குங்கிறது நமக்கு அதுக்கப்புறம். பட் வென் இட் கம்ஸ் டு சோஷியல் மீடியா த ஆடிஷன் டிஃபர்ஸ் டோட்டலாக. அது அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிடுச்சு. நம்ம ஆடிஷன்ஸ் தாண்டி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம ஷேர் பண்ணாலே முடிஞ்சுது. நிறைய இடங்கள்ல நமக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நமக்கான ட்ரோல் எவ்வளோ வருது. வென் யூ பிகம் அ ட்ரோல் மெட்டீரியல், நம்மளை வந்து ஓகே இவங்க ஃபேஸ்க்காகவாச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேர் நம்ம டேலண்ட்டையும் வி ஆர் லூசிங் த டேலண்டட் பீப்புள்ங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்குது, ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்போஸ் யுவர் டேலண்ட் ஆர் ஷோகேஸ் யுவர் டேலண்ட். ஒருத்தவங்களோட திறமை தாங்க. இட் டஸ் நாட் ரிலை ஆன் அ சிங்கிள் திங். இப்போது நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க நெகட்டிவாக பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அவங்க தானே வின். இதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஐயோ நான் கடினமாக உழைக்கிறேன், நான் இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு, உனக்கு டேலண்ட் இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தவனுக்கு அது தெரியணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் நாட் லைக் எனக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படி கிடையாது. இந்த இடத்துல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் சோஷியல் மீடியாலே இல்லாமல் கூட நிறையா பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸ்லாம் இல்லாமல் கூட நிறையா பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எங்கே போகிறது? ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். என்னையை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களோட பர்சனல் பாலிசிஸ்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ எனக்குன்னு ஒரு பர்சனல் பாலிசிஸ் இருக்குது. நான் சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன், ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சோஷியல் பாலிசிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் பீப்புள் யூஸ் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மற்றபடி அதுதான் நிர்ணயிக்கும் அப்படின்னா கிடையாது. யாருனாலும் எப்படினாலும் என்னன்னாலும் நடக்கலாம் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டேலண்ட் இருக்கா இல்லையான்றதை தாண்டி ஒரு நெகட்டிவில் ஃபேம் ஆகிடுறாங்க, நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு ஃபேம் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். அது என்ன தான் ரீச் ஆனாலும் அதுக்கு மேலே அவங்களோட டேலண்ட் மேபி பிரெயின்லேயோ இல்லை அவங்களோட உண்மையான டேலண்ட் ஏதாவது காமிச்சா தான் ஷைன் ஆக முடியும். ஒன்றுமே இல்லாமல் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஐ டோன்ட் see எனி நெகட்டிவ் இன் சோஷியல் மீடியா. எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லையா. இந்த இப்போ நம்ம ஐவிசி மங்கைக்கு வரேன், இது ஏதாவது ஒருத்தர் பார்த்துட்டு அவன் படம் ட்ரை பண்ணுறானாப்பான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதான் போகிற இடத்துலாம் ஒரு பிட்டு போட்டு போயிடணும்.
கண்டிப்பா நடக்கும். அடுத்த இன்டர்வியூ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வேற மாதிரி இருக்கும். மாதிரி இருக்குமா? என் பெரிய சோஃபா போட்டு ஹீரோவா நாங்க சொல்லுவோம்ல, நாங்க வந்து படத்துல வந்து இப்போ ஹீரோ நாங்க வந்து படத்துல பிக் ஸ்கிரீன்ல நாங்க வந்து அவங்கள அப்ப வருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு உங்களுக்குன்னு ஒரு என்ட்ரி சாங்லாம் போட்டு. அடுத்த கேள்வி போயிடலாம். இன்னும் பிளேஸ்ல புள்ளியே வைக்கல, முடிச்சு விட்டு போயிடாதீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. மேனிஃபெஸ்ட் எப்போவுமே பண்ணுவோம் நம்ம. ஓகே, எஸ் எஸ். நம்ம எப்போவுமே நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்கானமியோ நம்ம ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் நடுவில் அந்த டிப் ஆகுறப்ப, அந்த ட்ராப் ஆகுறப்ப, ஹவு டு யூ ஜஸ்ட் சஸ்டெயின் ஆர் மேனேஜ் இட்? இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுமோ அப்படி தான். லைக் நம்ம வரும்போதும் வந்துருச்சுன்னு ஓடிட முடியாது. இந்த துறையில் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ ஒரு மாத சம்பளம் இல்லாத எந்த துறையாக இருந்தாலும் வருதுன்றதுக்காக வேண்டி மொத்தமாக ஆடிட முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. முன்னாடி ஜொமேட்டோ ஓட்டணுன்னா இப்போ ஓரளவுக்கு ஊபர் ஓட்டலாம், அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். ஸோ வந்துருச்சு அப்படின்றதுக்காக வேண்டி மேனேஜிங் தான். இப்போது நானில் எல்லாருமே வந்து எக்கனாமிக்கலுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இது மூலயமா எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்போம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன, இப்போ எனக்கு டான்ஸ் தெரியும் அப்படின்னா டான்ஸ் கிளாஸ் போய் ஏதாவது சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வரலாம், ஜிம்மில் போயிட்டு ட்ரெயினராக இருந்துட்டு வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி எப்படியாவது சர்வை பண்ணணும் தான், வேறு என்ன பண்ண முடியும்? திருப்பிலாம் ஐடிலாம் போக முடியாது, கஷ்டம், மறந்துருச்சு படிக்கலாம் முடியாது மறுபடியும். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அக்செப்டன்ஸே இல்லாமல் வந்த ஒரு விஷயம், வீட்டில் ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் இருக்கப்போ இப்போது என்ன சொல்கிறாங்க, லைக் அகெயின் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படிங்கிறப்போ கரியரில்? இல்லை, நான் பாஸ்லாம் கொடுக்கலைங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஆஃபீஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னும் போது அடுத்து இப்போ தூள்பேட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பாஸ்லாம் இல்லை. இந்த நேரத்தில் பிரேக் அந்த பிரேக் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஹார்ட் பீட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்கன்னு? அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே அந்த பயம் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளானாலுமே அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான உங்களுக்கு ஒரு ஸ்டார்டம் கிடைக்கிற வரைக்கும் அது போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த துறையில் எவ்வளோ இருந்தாலும் அடுத்து எப்படா வந்துருமாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஸ்ட்ரிக்ட்டுன்றதை தாண்டி நம்ம பையன் பொழைச்சிருவானா, அதெல்லாம் அவனால் பொழைக்க முடியுமா, தனியாளாக போகிறானே, யாருமே அவனுக்கு ஹெல்ப் இல்லையே, இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே தெரியாது. பேசிக்காக ஒருத்தவங்க நம்ம நண்பனாக இருந்தாலே அப்படி தான் யோசிப்போம், எப்படா மச்சான் உள்ளே எப்படா யாருமே தெரியாத அவனுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி தானே இருக்கும். இந்த கேள்வி அவங்களுக்கு இப்போயுமே இருக்குது. அதை நான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட பயம் அது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னு. நம்மளுக்கும் பயம் இருக்குது, அதை அவங்கள்ட்ட காமிச்சிக்காமல் அதை எப்படி நம்ம போக்குறதுன்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியில் காமிச்சிக்காரா சோனமுத்தா அப்படின்னு போக வேண்டியதுதான். கண்ணாடியை போட்டுட்டேன், அவ்வளோதான், கண்ணாடி போட்டேனா அப்படின்ச்சு, எதுவுமே தெரியும், அழுதாலும் தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவோ ட்ராமாவோ ஒரு பீரியட்க்கு போகும், ஒரு 3 months 4 months அந்த பீரியடில் வந்துட்டு முடிஞ்சிடும் அந்த ஷூட்டாக இருக்கட்டும். அது இப்போ சீரியல்னு எடுக்கிறப்போ அது ப்ரொலாங் ஆகி போயிட்டு இருக்கும். 2 years இப்போ வந்து கொஞ்சம் 1 year 2 years தான் சீரியல் போகுதுனாலுமே சில சீரியல்ஸ் மெகா ஹிட் ஆகுதுல்ல, அங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அது கொஞ்சம் நம்மளோட எக்கனாமியாவோ இல்லை ஃபினான்ஷியலாவோ இல்லை வந்து நம்ம இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கு போகிறக்கோ ஒரு சான்ஸ் உண்டுல, அது நீங்கள் ஆப்ட் பண்ணலையா? இல்லை, ஆப்ட் பண்ணலையான்லாம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. இன்ஃபேக்ட் நம்ம டெலிஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன்லேருந்தே வந்தது. எனக்கு என்னென்னா எக்ஸ்ப்ளோர் கம்மியாயிருமோன்னு தோணுச்சு. இப்போ 4 years 5 years ஒரே கேரக்டர் பண்ணால் எனக்கு பர்சனலி இட் இஸ் நாட் லைக் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சம்பள வேலையை விட்டுட்டு வரோம் அப்படின்றது வந்து நம்ம புதுசாக இங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், என்ன கற்றுக்குறோன்றது தான் இருக்குது. எனக்கு ஒரே கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குமோன்னு தோணுச்சு, அவ்வளோதான். அது என்ன, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, மேபி அதுக்கும் டைம் வரலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் அது எனக்கு என்னென்னா, இப்போ 5 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் நான் வந்து ஒரு ரவியாகவே ஒரு 5 வருஷம் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா போர் அடிச்சிடாது எனக்கு. ரவியாவே சிரிக்கணும், ரவியாவே அவன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 வருஷத்தில் நான் ரவியாக பண்ணிட்டேன், பாரியாவும் பண்ணிட்டேன், அர்ஜுன் ஏசிபி அர்ஜுனாவும் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கம்மி காசாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்குதுல்ல, நல்ல ஒரு ரீச்சும் இருக்குது. ஒரு 2-3 மக்கள் இவனுக்கு இதுவும் வருமா, போலீஸும் பண்ணுவானா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அது எனக்கு பாசிட்டிவாக படுது. பட் ஆஸ் யூ செட், சீரியலில் ஒரு பெரிய ஒரு ரீச் இருக்குது, அதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. பெரிய எக்ஸாம்பிள் வந்து வெற்றி வசந்த் தான். லைக் நானும் அவரும் ஒரே சேனலில் தான் இருந்தோம். அப்போ அவர் வந்து நான் சரகடி காசி போயிட்டு ஆடிஷன் கொடுத்துட்டு இல்லை அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே வந்துட்டேன்,
இல்லை நான் அவங்க கூப்பிட்டாங்கன்ற மரியாதைக்கு நேரில் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே வந்துட்டேன், இல்லைங்க நான் இப்போதைக்கு சீரியல் பண்ணுற ஐடியா இல்லை, பட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் அதை போய் அட்டன் பண்ணிட்டு அவர் செலக்ட் ஆகி இப்போது ஹி இஸ் லைக் நம்பர் 1 டிஆர்பி இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பாசிட்டிவ், அவருக்கு அது கேட்கும்போது அவர் ரொம்ப பாசிட்டிவ் தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து ஹாட் ஸ்டார்க்குள்ளே வரதுக்கு ஹீஸ் பிளானிங். ஸோ அந்த மாதிரி தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். எனக்கு இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் நிறையா கற்றுக்கணும், நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணும், அப்போ தான் நான் படங்கள் டக்குன்னு மூவ் ஆகணுன்ற ஒரு ஐடியாலாம் இருக்குது. இது சரியாக தப்பான்லாம் எனக்கு தெரியல, ஓடுற குதிரை ஜெயிக்கும் நம்புகிறேன், அவ்வளோதான். whenever we ask in the serial actors இருக்கட்டும் நிறைய பேர் they will be successful for 20-30 years. ஆமாம். but still they say like இந்த டைப் காஸ்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, சீரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனா இட்ஸ் வெரி சக்ஸஸ்ன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. லைக் சீரியலில் மட்டும் இல்லைங்க, எதுலேயுமே சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் கிடையாது. இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு தோற்று பண்ணால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். இட் இஸ் நாட் அபவுட் சக்ஸஸ், இட் இஸ் ஒன்லி அபவுட் சர்வைவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நான் 3 வேளைக்கு என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் சோறு கிடைக்குதா, எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணி சோறு கிடைக்குதா, போதும். இது பேசிக். இதுக்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான். அது நம்ம போடுற உழைப்பும் நம்ம நேரமும் நம்மளை நம்பி யாராவது ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் தான். இதனால் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அப்படின்னா கிடையாது. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதே எனக்கு சக்ஸஸ் தான். அதை ட்ரை பண்ணுறேன்ல, எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாமல் கூட இருக்காங்க, ட்ரை பண்ண முடியாமல் இருக்காங்க ஃபேமிலியில். அவங்களாம் எனக்கு திங்க் பண்ணுவாங்க, என்னால் முடியல மச்சான் நீ போகிற சந்தோஷமாக இருக்கடான்ட்டு. அதோட என்னங்க சக்ஸஸ்? நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம தைரியமாக எடுத்து பண்ணுறோம், எனக்கு அதுவே பெரிய சக்ஸஸாக தான் தோணுது. ஸோ அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, விஜயா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்கீங்களா, அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தானே. அதனால் இதுதான் சக்ஸஸ் இதுதான் ஃபெயிலியர்னு எனக்கு தெரில, ஜாலியாக போவோம், அவ்வளோதான். இந்த டைப் காஸ்டிங்கோ இல்லை இந்த சீரியல் ஃபேஸோ ரெஜிஸ்டர் ஆகிட்டா அது ஒரு சினிமாவில் போனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ட் தே ஆர் பீயிங் லைக் இந்த அப்பியரன்ஸ் வச்சு ஓகே இவங்களுக்கு இந்த ரோல் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குது? இல்லை, நான் ஃபேஸ் பண்ணல அதை. ஏன்னா என்னை சீரியல் ஃபேஸாக நான் சீரியலில் பண்ணலன்றதுனால சீரியல் ஃபேஸாக யாரும் பார்க்கல. சீரியஸாக எல்லோரும் பார்க்கும்போது அவங்க கேட்குற அடுத்த கேள்வி எப்போ பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்க போகிறோம், எப்போ பிக் ஸ்க்ரீன் அவங்க பார்க்க போகிறோன்னு. அதுதான் நான் எங்கே இப்படி இருக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நான் ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். ஸோ எவ்ரிபடி அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் சாரே வந்து டிவிலேருந்து தான் போனார், ஷாருக் கான் சாரும் டிவிலேருந்து தான் போனார். ஸோ எல்லாமே ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இதில் போக முடியலன்னு குத்தம் சொல்ல முடியாது, நேரம் அமைஞ்சாதான். மாதவன் சாருமே சீரியல்லேருந்து வந்தவர் தான். ஸோ அதனால் எனக்கும் சீரியலை பற்றி பெருசாக தெரிலங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நானுமே உள்ளே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் சீரியஸ் சைட்லேருந்து பேசும்போது அவங்க கேட்குற அடுத்த கேள்வியே போதும், நீங்கள் அடுத்து எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓ நம்மளை அந்த அளவுக்கு வச்சு இவங்களே யோசிக்கிறாங்க, அப்போது நம்ம பண்ணலாம் தாராளமாக அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்பிக்கை மாறணும், பார்ப்போம். அண்ட் வென் யூ செட் லைக் நிறைய பீப்புள் வந்துட்டு ஸ்டில் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் ஆடிஷனில் போயிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியாவை இப்போ சோஷியல் மீடியா தான் பூம் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க? இல்லை, நானே சோஷியல் மீடியாவில் ஜீரோங்க. நானே ஜீரோ தான். எனக்கு வந்து சோஷியல் மீடியா பெருசாக யூஸ் பண்ண எப்படி கரெக்டாக அதை ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கூட நடிக்கிறவங்களுமே நிறைய தடவை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆனால் எனக்கு அது தெரில, அது எப்படி டெய்லி லைவ் போங்க, டெய்லி ஏதாவது போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போஸ்ட் போடுறது டெய்லி அப்படின்னு எனக்கு தெரியல முதல்ல அந்த. ஸோ அது மாதிரி நானுமே சோஷியல் மீடியாவில் ஜீரோ தான். ஆக்டர்ஸ் நிறையா பேர் சோஷியல் மீடியா ட்ரை பண்ணுறாங்க, நிறையா பேர் கிளிக் ஆகிறது இல்லைல்ல. இப்போ எனக்குமே சரி, நான் போடுறதெல்லாம் நல்லா வியூஸ் வருது, நல்ல லைக்ஸ் வருதுன்னெலாம் கிடையாதுங்க. ஏதாவது சூப்பராக நினப்பேன் நான், செம்ம போஸ்ட் அது ரொம்ப பிடிச்சிட்டேன் சூப்பராக நினைப்பேன், கம்மியாக தான் லைக்ஸ் வரும், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன், அதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இது இப்படி தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு அணுகுமுறை தான். இப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்தேன், அப்புறம் எனக்கு ஆண்டவர்களால் நல்ல உள்ளங்களால் ஓடிடியில் ஒன்று கிடச்சிது. இப்போ அடுத்தடுத்துன்னு அப்படி எனக்கு ஒரு பாத்வே இருக்குது. ஸோ இதுதான் சரின்னு கிடையாது இல்லை. ஒரு சில பேர் ஆடிஷனில் போய் கிளிக் ஆகி படங்களே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் சரின்னு கிடையாது. உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ, நமக்கு அந்த நேரத்தில் எது சோறு போடுமோ அதை நோக்கி ஓட வேண்டியதுதான். தட்ஸ் ஜஸ்ட் மை ஐடியாலஜி. அதனால் சோஷியல் மீடியா ஆஸ் யூ செட் இட்ஸ் எ ரியலி குட் பூம். முன்னாடி நான் ஆடிஷன் போகும்போது
அட்லீஸ்ட் ஒரு அது முன்னாடி மீன்ஸ் ஒரு 4 years பேக் வச்சுங்களேன், கொரோனா டைமில் நான் ஆடிஷன் போகும்போது ஒரு 30 பேராவது இருப்பாங்க ஒரு ஆடிஷனில். இப்போ ரொம்ப மினிமலாக ஆடிஷன் நடக்கிறதே தெரிய மாட்டேது. அவங்க வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்காங்க ஆளுங்களே. மேக்ஸிமம் சோஷியல் மீடியாவில் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. நல்ல விஷயம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ். சூப்பருங்க. வாட் இஸ் யோர் ஐடியாலஜி ஆன் ரிலேஷன்ஷிப், லைக் லவ் ஆர் ரிலேஷன்ஷிப்பில்? ஏன்னா இப்போ ஜென்சி வேர்ல்டில் இருக்கோமா, ஜென்சி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். அவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் இருக்காங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே ஒரே காலகட்டம் தான். எதுவும் புதுசாலாம் இப்போ எதுவும் மாறல, பேர் தான் மாறி இருக்கு, அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாம் ஒன்று தான். சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் எல்லாம் இல்லை, அதான் பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் நமக்கு புரியாது. முன்னாடி அதுவும் இருந்தது, சைலண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். இல்லைங்க, அது தெரில எனக்கு. ஏன்னா நானே அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கேன் என்னன்னு தெரில. என்கிட்டே அவ்வளோ பிழை இருக்குது. ஸோ அதனால் எனக்குமே ஐடியா இல்லை, என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு எனக்குமே ஐடியா இல்லை. நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் வேணால் நீங்கள் சொல்கிறது பதில் சொல்லுவேன், இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு. நானே பெர்ஃபெக்ட் இல்லை. என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டால் நான் எங்கே போய் பதில் சொல்கிறது? ஐயோ, உண்மையை சொல்லுவாங்க, தெய்வத்துக்கு சமமாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களோட பார்த்தீங்களா? இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறேன், இன்ஃபர்மேஷன் தான். As you say, it depends. Depends is like respect or அதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸ்ங்க. அவ்வளவுதான் என்னோட பேசிக் குவாலிட்டிஸ். பேசிக் குவாலிட்டிஸ்லாம் வந்து அந்த பேசிக்கே கிடைக்காம தான் இங்க பல பேர் இருக்காங்க. அது உண்மைதான். அதான் சொல்றேன், அதுதான் பிழைகின்றேன். அதுதான் எனக்கு அது தெரியல, எனக்கு அந்த ஐடியா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பசில் மாதிரி தான் வச்சுக்கங்களேன். இந்த சைட்லேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்கும், இந்த சைட்லேயும் நிறையா ஃப்ளாஸ் இருக்கும். ஸோ இந்த பசில் இதோட ஃபிட் ஆனால் தான் அந்த பேர் ஃபிட்டாக இருக்கும். அது ஃபிட் ஆகலைன்னா அந்த பசில் இதுக்குள்ளே போகலை அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அந்த வேர்ட் இந்த பசில் மாதிரி இருக்கும், பிக்சர் பசில் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த கேப்பில் அந்த பசில் ஃபிட் ஆனால் தான் இட் வில் பி எ பர்ஃபெக்ட் ஃபிட். இவங்களோட ஃப்ளாவை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஃப்ளாவை இவங்க புரிஞ்சுட்டு ஃபிட் ஆனால் தான் இட் வில் பி எ பர்ஃபெக்ட். ஃப்ளாவே இல்லாமல் பர்ஃபெக்டாக இப்படி தான் வாழணும்லாம் வாழணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஆசைகளாக இருக்கட்டும், உங்களோட விஷஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாம் கூடிய சீக்கிரமாக வந்து நிறைவேறணும். நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.